குலதெய்வ வாசம் வீட்டில் இருக்கணும்னா முதல்ல வந்து சண்டை சச்சரவை வந்து நிப்பாட்டணும். ஈகோங்கிற வார்த்தைக்கு இடமே இருக்கக்கூடாது. அதுக்கு மேல இந்த சீரியல் ஒண்ணு இருக்குது, சாயந்தரம் விளக்கேற்ற நேரத்தில் ஐயோ போயிட்டீங்களா விளக்கேற்ற நேரத்தில் சீரியல் போட்டுட்டு வீட்டில் வந்து அமங்கல சப்தம் இருக்கக்கூடாது. அதனாலதான் அந்த காலத்துல என்ன சொன்னா, காலையில நாதஸ்வரம் போடுவாங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாடம் பண்ணுவாங்க, சிவபுராணம் படிப்பாங்க. இதெல்லாம் வந்து வீட்டில் உள்ள வைப்ரேஷன் வந்து நேச்சரா இருக்கணும். எல்லாத்தையும் விட ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இதை பார்க்குற அத்தனை பேருமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரா கூட இருந்துக்கலாம், வீட்டு வாசல அந்த வீட்டின் குடும்ப தலைவிதான் வாசல் தெளிக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, முதல் சமையல் செய்து இறைவனுக்கு படைக்கக்கூடிய நைவேத்தியம் அந்த குடும்ப தலைவி தான் செய்யணும். இது ரெண்டு மாத்திரம் ஃபாலோ பண்ணாலே போதும், குடும்ப சுபிட்சமா இருக்கும். இதே மாதிரி குலதெய்வத்தை கோயிலுக்கு போகும்போது வந்து கூட்டம் சேர்த்துட்டும் போகக்கூடாது. தனிப்பட்ட முறையில நம்ம குடும்பம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பா வரணும். கோயில் ஒரு தடவையா போகணும். அது விழா எடுக்கிறாங்க, கொடை நடத்துறது எல்லாம் பண்றது, அதுல போய் நான் வந்து பணத்தை கொடுத்து